குக் வித் கோமாளியில் செஞ்ச கோழி மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக பிங்க் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கணும். இப்போ லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு கிளறு கிண்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு இந்த மசாலா பவுடர் அரைக்கணும். அதை நம்ம அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, இதை ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வெறும் சட்டியில் நல்லா வாசனை வரும். அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வாசனை வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறவும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடராக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இந்த பவுடரை அதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ சுவையான கோழி மிளகு வறுவல் தயாராகிடுச்சு. சாதத்தோடு அட்டகாசமாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் எடுத்து மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான கோழி மிளகு வறுவல் தயார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.